ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பூண்டு வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அடுத்ததாக சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 40-50 பூண்டு இருக்குங்க. பூண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பூண்டு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நாம் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியை இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். உப்புலாம் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணி உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. செம்ம டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் குழம்பு விட்டாலே போதுங்க, ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.